வணக்க மக்களே, சற்றும் நூலான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? காலையிலே பரபரப்பா, இனி தாவைக்காவும் இல்லை அதிமுகவும் இல்லையா? சி விஜயபாஸ்கரின் புது ரூட் என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றமெல்லாம் தமிழக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதா? அதாவது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதாவது ஒவ்வொருவருவாக தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணைவது என்பதுதான் அதிமுக தொண்டர்களையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி இருக்கையில் அண்மையில் கூட அதாவது 4 எம்எல்ஏக்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் இணைந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறதா? இந்த வகையில் தான் கண்டிப்பாக தமிழகத்திலே கூடிய விரைவில் இடைத்தேர்தல் என்பது வரக்கூடிய சூழல் தான் தமிழக அரசு வரலாற்றில் உருவாகி கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று அரசியல் வட்டாரங்கள் பரவலாக பேசப்பட்ட செய்தியாக பார்க்கப்பட்டது. அவர் இதுவரை எந்த ஒரு கட்சிகளும் சேராமல் மௌனம் காத்து வருகிறாராம். தாவைக்க தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்து பேசுவதில் நீடிக்கும் சிக்கல்களும், கட்சிகள் இணைந்தால் ஏற்கனவே இருக்கும் அதாவது சீனியர் தலைவர்களுக்கு மத்தியில் தனக்கும் கண்டிப்பாக உரிய முக்கியத்துவம் தகுந்த பொறுப்பும் கிடைக்குமா என்ற அரசியல் குழப்பமே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. இதன் விளைவாகத்தான் தனது செல்வாக்குமிக்க விராலிமலை தொகுதியில் இடைத்தேர்தலை கண்டிப்பாக சுயேட்சையாக களமிறங்க தனது பலத்தை நிரூபிக்க அவர் தீவிரமாக திட்டமிட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுதைய புதிய தகவலாக கசிந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில் தான் சி விஜயபாஸ்கரின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது விராலிமலை தொகுதியிலே தொடர்ந்து 3 முறை தனது அதாவது சிட்டிங் எம்எல்ஏயாக இருந்து வரும் சி விஜயபாஸ்கர் மற்றும் அவர் அதிமுகவில் முக்கிய அமைச்சர் பொறுப்பிலும் கூட இருந்து வந்தார் என்றது குறிப்பிடத்தக்கதா. இப்படி இருக்கையில் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு காரணமாகத்தான் அதாவது 2 அணியாக செயல்பட்டு வந்தது. ஒரு அணியில் எடப்பாடி பழனிசாமி தனி அணியாகவும் மற்றொரு அணியில் சி வி சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகிய அணியில் 2 அணியாக அதிமுக பிளவுபட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் தான் அதிமுக தொண்டர்களையும் இரு பெரும் அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தனது 50 ஆண்டு அரசியலமும் அதாவது தனது கட்சியை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கையில் இப்படி ஒவ்வொருவருவாக அதாவது பிரிந்து சென்று வேறு கரையில் மாற்றுக் கட்சியில் இணைவதென்பதுதான் தமிழக அரசியல் மற்றும் அதிமுக தொண்டர்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. இதனைத் தொடர்ந்து தான் சி விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன முடிவுகள் எடுக்கப் போகிறார்? அவர் தாவைக்காவில் கண்டிப்பாக கூடிய விரைவில் இணைவாரா அல்லது மாற்றுக் கட்சியில் இணைவாரா இல்லை புதிய கட்சியை தொடங்குவாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டு இருக்கிறதாம். இப்படி இருக்கையில் தான் சி விஜயபாஸ்கரின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். இதனைத் தொடர்ந்தான் எடப்பாடி அவர்கள் அதாவது பொய்ச்சலாக இருக்கும் எடப்பாடி அதிமுகவில் சி விஜயபாஸ்கருக்கு அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கிய பொறுப்புகளெல்லாம் வேறொருக்கு மாற்றி தரப்படும் சூழல்தான் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.